மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவரும் தெய்வீக திருமகனுமான பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு இலவச உணவு, இலவச புடவைகள், வேஷ்டிகள் மற்றும் வலி மருந்துகள் மக்களுக்கு திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் வழங்கினார். அவைத்தலைவர் ஐயப்பன், பொருளாளர் ராஜசேகர், முன்னாள் மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதலில் தேவர் அவர்கள் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இனிப்பு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினோம். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை முற்றும் துறந்தவர். கிட்டத்தட்ட 32 கிராமங்களை சொந்தமாக கொண்ட 2100 ஏக்கர்களை சொந்தமாக கொண்ட பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார். சுதந்திர போராட்டத்திற்காக 5000 நாள் சிறை சென்றவர். இந்தியாவிலே இருவருக்குத்தான் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. வடநாட்டில் பாலகங்காதர திலகர், இங்கு தமிழகத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர், இருவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. ஒரே நேரத்தில் சட்டமன்ற தொகுதியிலும் பாராளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு வாக்கு கேட்காமலே வென்றவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். வர்மக்கலையில் சிறந்தவர். பெண்களை தாயாக மதிப்பவர். அவர் பிறந்தது இந்து மதத்தில், வளர்த்தது, பாலூட்டி வளர்த்தது முஸ்லிம் தாய், படித்தது கிறிஸ்தவ பள்ளியில். எம்மதமும் சம்மதமே, எல்லா மக்களும் ஒரே மக்களை என்று வாழ்ந்தவர். சமதர்மத்தோடு வாழ்ந்தவர், சமநிலையோடு வாழ்ந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், அனைத்து மக்களுக்காகவும் வாழ்ந்தவர். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மாபெரும் பெண்களை தாயாக மதிக்கும் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, மாபெரும் ஆன்மீகவாதி. ஒரு முறை தைப்பூசம் வள்ளலார் பற்றி பேச சென்றிருந்தபோது அங்கு வள்ளலாரின் உறவினர்கள் வள்ளலார் பாடல்களை மறைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று வள்ளலார் கமிட்டியினர் தேவரிடம் முறையிட்ட போது, இவர் படித்து பார்க்காத அந்த வள்ளலார் பாடல்களை ஒன்று கூட விடாமல் முறையாக மேடையிலேயே பாடியிருக்கின்றார். பாடி முடித்தவுடன் அவரது உறவினர்கள் இந்த பாடல்களை கொண்டு வந்து என்னிடம் கூட்ட முடியுமா, கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பாடி முடித்தவுடன் அந்த பாடலோடு வந்தனர் அவரது உறவினர்கள். அதற்கு பிறகுதான் பிரிண்டு போட்டு வள்ளலார் பாடல்கள் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டியை கலந்து கொண்ட முக்குலத்தோர் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். அதனால் அவர்களை முரடர்கள் என்று குற்றப்பரம்பரை சட்டம் வைத்திருந்தார்கள். ஸோ குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து மக்களை விடுவிக்க போராடியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பர்மாவில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியதற்கு பரிசாக அங்கு உள்ள முறைப்படி பெண்களை இருபுறமும் தலையை விரித்து கொண்டு கீழே மண்ணில் படும்படி தலையை விரித்து கொண்டு இருப்பார்கள். அதில் நடந்து வர வேண்டும். இந்த மரியாதையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏனென்றால் பெண்களை தாயாக மதிப்பவன் என்று
அதை வேண்டாம் என்று கூறிவிட்டார். அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்கள், பர்மாவை சுற்றி பார்க்கிறேன் என்று சுற்றி பார்க்கும் பொழுது அந்த ஹெலிகாப்டரில் உள்ள கதவு திறந்து விட்டது. ஸோ காற்று புகுந்து ஹெலிகாப்டர் நொறுங்கு கீழே ஆக்சிடென்ட் நடக்கும் நிலையில் இருந்தபோது தலைகீழாக தொங்கி அந்த ஹெலிகாப்டரை மூடியவர் அந்த கதவை இழுத்து மூடினார். அதே மாதிரி நமது மாபெரும் போராளி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் வலது கையாக திகழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்து நமது மக்களை அவருக்கு படைகளுக்கு அனுப்பி அனைத்து போர் பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டவர் தேவர். கற்றுக்கொள்ள நமது மக்களை வைத்தவர் தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுபாஷ் சந்திர போஸ் கூட பிறந்த சகோதரராக மதித்தார். அவரது தாயிடம் இது என்னுடைய இளைய தம்பி முத்துராமலிங்கம் என்று கூறியிருக்கின்றார். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் தமிழகத்தில் தேவராக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸின் அளவற்ற அன்பை பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். 2100 ஏக்கரையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே வழங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். புகழ் வாழ்க, தேவர் புகழ் வாழ்க, தேவர் ஒற்றுமை வாழ்க. நன்றி, வணக்கம். சார் சாப்பாடு ஆமாம் நீங்கள் அங்கே திரும்பிங்க மேடம், இங்கே திரும்பி இங்கே பாருங்க, அங்கெல்லாம் தம்பி இல்லை ரொம்ப மாட்டேன். நம்ம சாப்பாடு வேலை